ஒரு பழைய பையில் தூசி படிந்து மூடியிருந்த ஒரு மர்மமான வரைபடத்தை அகிரா மெதுவாக எடுத்து விரித்தான். அதில் பொறிக்கப்பட்டிருந்த குறியீடுகள் மெதுவாக ஒளிரத் தொடங்கின. அகிராவின் கண்களில் ஆச்சரியமும் உற்சாகமும் கலந்தது. இது எல்டோராடோவுக்கான வழிதான் என்று அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். பேராசிரியர் சூம் வரைபடத்தை கவனமாக பார்த்து, இந்த பயணம் அறிவுக்கும் தைரியத்துக்கும் ஒரு பெரிய சோதனை என்றார். பயணத்திற்கான தயாரிப்புகள் முழுவீச்சில் நடந்தன. பெரிய பைகளில் கயிறுகள், திசைகாட்டி, கருவிகள் எல்லாம் அடுக்கப்பட்டன. ஒவ்வொரு பொருளும் அவர்களை காத்திருக்கும் ஆபத்தை கூறியது. அகிராவின் மனம் பயமில்லாத சாகச கனவுகளால் நிரம்பியது. இன்று தொடங்கப் போகும் பயணம் வாழ்க்கையை மாற்றும் பயணம் என்பதை அவன் உணர்ந்தான். அடர்ந்த காடு மெதுவாக அவர்களை உள்ளே இழுத்தது. மூடுபனி சுற்றி மூடி பறவைகளின் சத்தம் காதில் ஒலித்தது. ஒவ்வொரு மரமும் ஒரு ரகசியத்தை மறைத்தது போல இருந்தது. அந்த நேரத்தில் கொடிகளுக்குள்ளிருந்து ஒரு பெண் வெளிவந்தாள். இந்த காடு எனக்கு நன்றாக தெரியும். உயிரோடு திரும்ப வேண்டுமென்றால் என்னை பின்தொடருங்கள் என்றாள். பயணம் எளிதாக இருக்கவில்லை. ஆழமான சேறு குழிகள், உடைந்த பழைய பாலங்கள் அவர்களை தடுத்தன. ஒரு தவறான அடியே உயிருக்கு ஆபத்தாக மாறும் நிலை. அகிரா தைரியமாக முன்னே சென்று மற்றவர்களுக்கு வழிகாட்டினான். பயப்படாதீர்கள், நாம் ஒன்றாக இருந்தால் எல்லாவற்றையும் கடக்கலாம் என்றான். பழமையான கல்கதவு அவர்கள் முன்னே நின்றது. அதில் சுழலும் புதிர் குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. யாரும் பேசவில்லை. நேரம் மெதுவாக சென்றது. அகிரா குறியீடுகளை கவனமாக பார்த்தான். ஒரு சரியான சுழல், ஒரு ஆழமான ஒலி. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கதவு திறந்தது. கதவு திறந்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காட்டுக்குள் மறைந்திருந்த பொன்னகரம் அவர்கள் முன் விரிந்தது. பெரிய சிலைகள், ஒளிரும் தங்க கட்டிடங்கள், மர்மமான அமைதி. பேராசிரியர் சூம் நம்ப முடியாமல் நின்றார். வரலாறு பொய் சொல்லவில்லை, இது உண்மையிலேயே எல்டோராடோ என்றார். அழகுக்குள் ஆபத்து மறைந்திருந்தது. திடீரென தரைகள் நகரத் தொடங்கின. சுவர்களிலிருந்து அம்புகள் பறந்தன. ஒவ்வொரு அடியும் மரணத்தை நெருங்கியது. அவர்கள் ஓடி தாவி ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொண்டனர். நகரத்தின் ஆழத்தில் ஒரு ரகசிய அறை திறந்தது. அங்கே ஒளிரும் பண்டைய பொருள் மிதந்தது. அது ஒரு சாதாரண பொருள் அல்ல, ஸ்டார் ஆஃப் எல்டோராடோ. அதில் அளவில்லாத சக்தி அடங்கியிருந்தது. அந்த ஒளி அனைவரின் முகத்தையும் மாற்றியது. அந்த அமைதியை ஜாரா உடைத்தாள். அவள் உண்மையை வெளிப்படுத்தினாள். நான் இதை திருடுவதற்காகவே வந்தேன் என்றாள். அகிராவின் இதயம் நொறுங்கியது. நம்பிக்கை சிதைந்தது. அந்த உண்மை அவர்களை இன்னும் பெரிய ஆபத்துக்குள் தள்ளியது. பொருளின் சக்தி நகரத்தை நடுங்க செய்தது. கற்கள் மேலிருந்து விழுந்தன, சுவர்கள் பிளந்தன. நேரம்